மேயர் பிரியா போடும் லிப்ஸ்டிக் நிறத்தில் லிப்ஸ்டிக் போட்டதால் அதிகாரி நடவடிக்கை எடுத்ததாக நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு முன்னாள் தபேதார் மாதவி தெரிவித்துள்ளார். நான் அதை சொன்னேன், நான் சின்ன வயசுலேருந்தே போடுறது இது என்ன மாற்றிக்கணும். இல்லை நீங்கள் போட்ட கலரும் மேடம் போடுற கலரும் ஒரே மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பர்டிகுலராக ஒரு ஊழியரை பார்த்து அவங்க போடுற மாதிரி போடுங்கன்னாங்க. அவங்க கொஞ்சம் கலர் கம்மியாக இருப்பாங்க. நான் சொன்னேன், என்னுடைய ஃபேஸ்க்கு என்ன சூஸ் ஆகுதோ அதுதான் சார் நான் போட முடியும், நீங்கள் அவங்கள மாதிரி போடலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை மாற்றிக்க மாட்டேன், நான் வந்துட்டேன். லிப்ஸ்டிக் விவகாரம் குறித்து மேயர் பிரியாவுக்கு தெரிந்திருக்கும் என்றும் மாதவி தெரிவித்தார். அவங்க சொன்னாங்க, நல்லா வேலை பாருங்க. நான் சரி மேடம் போயிட்டு வரேன், உங்ககிட்ட வேலை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். மற்றபடி வேற எதுவும் நான் அவங்கள ஏன் இங்கே போட்டிங்கன்னு கேட்கல. தூக்கு தண்டனை கைதி கூட ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. சரி அம்மா, அது குற்றச்சாட்டில் உனக்கு மெமோ கொடுத்ததுல லிப்ஸ்டிக்கை பற்றிலாம் எழுதிருக்கியே, இது என்ன விஷயம் ஏன் என்ன கேட்கலாம் இல்லையா? அப்போ அது உங்களுக்கு தெரியுது தானே, இல்லை ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கல. ஒரு 10:30 மணிக்கு வந்ததுக்காக மணலிக்கு தூக்கி அடிச்சிங்கன்னா 2 வருஷமா வந்திருக்கேனே. நான் நைட்டெல்லாம் எத்தனை நாள் லேட் ஹவுஸ் போயிருக்கேன். அப்போ அதெல்லாம் எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? தன்னுடைய சாதியை கண்டுபிடிக்க மாநகராட்சி ஊழியர் ஒருவர் கடுமையாக முயன்றதாக மாதவி குற்றம் சாட்டினார். முன்னாள் தபேதார் மாதவியிடம் லிப்ஸ்டிக் குறித்தும் அவரது தனிப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் எந்தவித விளக்கமும் கேட்கப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்தியில், தொடர்ந்து அலுவல் நடைமுறைகளை மீறியும் முறையாக அலுவலகத்திற்கு தகவல் தராமல் தாமதமாக வருதல் உள்ளிட்ட காரணங்களுக்காக மட்டுமே கடந்த மாதம் அவரிடம் குறிப்பாணையின் மூலம் விளக்கம் கேட்கப்பட்டதாகவும், நிர்வாக காரணங்களுக்காக மட்டுமே மாதவி பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர தனிப்பட்ட முறையில் அவரது ஒப்பனை குறித்து எந்தவித விளக்கமும் கேட்கப்படவில்லை என்றும் விசாரணையும் நடத்தப்படவில்லை என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அவரது தனிப்பட்ட ஒப்பனை நடவடிக்கைகளுக்காக பணிமாறுதல் செய்யப்பட்டுள்ளதாக சில ஊடகங்களில் வரும் தகவல்கள் தவறானவை என்றும் சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது. தமிழ் மின் நூலக இணையதளம் 10 கோடி பார்வைகளை கடந்து சாதனை படைத்துள்ளதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பவியல் துறை செயலர் குமார் ஜெயந்த் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் இணையதளம் வழியே தமிழ் மொழி கொண்டு சேர்ப்பதற்காக தமிழ் மின் நூலகம் தொடங்கப்பட்டதாகவும், தமிழ் மின் நூலகத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள், 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடி பக்கங்கள் பதிவேற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சை சரபோஜி மன்னர் தொகுப்புகள், ஊவேசாவின் அரிய பதிப்புகள், தென்னிந்தியாவின் முதல் செய்தித்தாளான மெட்ராஸ் கூரியர் இதழ்கள், சித்த மருத்துவச் சுவடிகள், தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் வெளியீடுகள் ஆகியவை குறிப்பிடத்தக்க பதிவேற்றங்கள் எனவும் கூறியுள்ளார். கருணாநிதியின் நூற்றாண்டை போற்றும் வகையில் கலைஞர் 100 எனும் பிரத்யேக இணைய பக்கம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், இப்பக்கத்தில் கருணாநிதி தொடர்பான நூல்கள், இதழ்கள், உரைகள், சொற்பொழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் உரிய தேடல் வசதியுடன் வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் 6.5 கோடி பார்வைகளை பெற்றிருந்த தமிழ் மின் நூலக இணையதளம் தற்பொழுது 10 கோடி பார்வைகளை கடந்து குறுகிய காலத்தில் சாதனை படைத்துள்ளதாகவும் குமார் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் ஆவதற்கு அமைச்சர் உதயநிதிக்கு அனைத்து தகுதிகளும் இருப்பதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கண்டிப்பாக நான் சொல்லுவது, உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வருக்கான எல்லா தகுதிகளும் இருக்கிறது. குமரி அனந்தன் இல்லை என்றால் தமிழிசை யார் என்றே மக்களுக்கு தெரிந்திருக்காது எனவும் அமைச்சர் பொன்முடி விமர்சித்தார். யார், எந்த குடும்பம் அது பேசலாமா? இதை பற்றி குமரி அனந்தன்லன்னா அந்த அம்மா பேர் தெரியுமா யாருன்னா? குமரி அனந்தன் குடும்பத்திலேருந்து அந்த அம்மாவுக்கு பேர் தெரிஞ்சதுனால அது பேசிக்கிட்டு இருக்கு. அது நன்மை வாரி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கனாலும், இன்னைக்கு உண்மையிலேயே இளமை பருவத்திலிருந்து இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர், பெரியார் அண்ணா கொள்கைகளிலே வளர்ந்தவர் அந்த உதயா அவர்கள் நிச்சயமாக இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதாக அமைவார். உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்களின் வழிகாட்டியாக இருப்பார் எனவும் அமைச்சர் பொன்முடி நம்பிக்கை தெரிவித்தார். தயாநிதி மாறன் தொடர்ந்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்துள்ளார். மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என்று நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இதனையடுத்து உண்மைக்கு மாறாகவும் தன் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் கற்பிக்கும் வகையில் தவறான குற்றச்சாட்டை பழனிசாமி பரப்புவதாக தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என இபிஎஸ் மனு தாக்கல் செய்த நிலையில் அதற்கு தயாநிதி மாறன் தரப்பு ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் அவதூறு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு மீதான விசாரணை அக்டோபர் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
சென்னை ஐஐடி வளாகத்திற்குள் இருசக்கர வாகன போக்குவரத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குமாறு தென்சென்னை திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்திற்குள் உள்ள பள்ளிகளுக்கு செல்லும் வழியில் இருசக்கர வாகன போக்குவரத்துக்கு அண்மையில் தடை விதிக்கப்பட்டது. இதனால் ஐஐடி வளாகத்திற்குள் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவர்களை அவர்களின் பெற்றோர்கள் அழைத்து செல்வதில் சிரமம் நீடிக்கிறது. இந்நிலையில் சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோட்டியை தென்சென்னை திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் நேரில் சந்தித்தார். அப்போது பெற்றோர்களின் வாகன போக்குவரத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் நினைவு தினத்தையொட்டி திருவள்ளூர் அருகே உள்ள அவரது நினைவிடத்தில் ரசிகர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் கிராமத்தில் உடலடக்கம் செய்யப்பட்ட நிலையில் நினைவிடம் கட்டும் பணியால் எஸ்பிபி நினைவு தினத்தில் பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் ரசிகர்களின் வேண்டுகோளை ஏற்று அனுமதி அளிக்கப்பட்டதை அடுத்து திரளான ரசிகர்கள் மலரஞ்சலி செலுத்தினர். இதற்கிடையே எஸ்பிபி வசித்த காம்தார் நகர் பிரதான சாலைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை என பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளதற்கு எஸ்பிபி சரண் நன்றி தெரிவித்துள்ளார். இன்னைக்கு அப்பாவுடைய நினைவு நாள் அன்னைக்கு இந்த தகவல் சிஎம் அவர்களோட ஆஃபீஸ்லேருந்து வந்தது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தங்கள் குடும்பத்தினரின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்கொள்ள ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே கடந்த 2.5 ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நடந்து வருகிறது. யுக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ஆயுதங்களை வழங்கியுள்ளன. யுக்ரைன் அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர் ரஷ்யாவின் அணு ஆயுத பயன்பாட்டுக் கொள்கையில் முக்கிய மாற்றம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அதன்படி எந்தவொரு அணு ஆயுதம் இல்லாத நாடும் அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடுகளின் ஆதரவுடன் ரஷ்யா மீது நடத்தப்படும் தாக்குதலை அவர்களின் கூட்டு தாக்குதலாகவே கருதப்படும் என்று தெரிவித்தார். ரஷ்யா மீது ஏவுகணைகள், விமானங்கள் அல்லது ட்ரோன்களின் ஏவுதலை கண்டறிந்தால் அணு ஆயுத தாக்குதல் நடவடிக்கையை தொடங்குவது பற்றி பரிசீலிப்போம் என்றும் புட்டின் கூறினார். கூல்லிப் போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடர்ந்து கண்டிப்பு காட்டி வருகிறது. பள்ளி வளாகங்கள் அருகே கூல்லிப் உள்ளிட்ட புகையிலை பொருட்களை விற்பதற்கு தடை செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது. கூல்லிப் விற்பனை தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் நீதிமன்றம் இந்தியா முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என கேள்வி எழுப்பியிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் பள்ளி அருகே புகையிலை பொருட்களை விற்கக்கூடாது என சட்டங்களை இயற்றி கண்காணித்து வருவதாக தமிழக அரசு தெரிவித்தது. அதே நேரத்தில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராகும் வகையில் கால அவகாசம் வழங்க வேண்டும் என மத்திய அரசின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து முதலில் நாடு முழுவதும் பள்ளி மாணவர்கள் புகையிலை பொருட்களுக்கு அடிமையாவதை தடுக்க நடவடிக்கை எடுப்பது குறித்தும், இரண்டாவது கட்டமாக நாடு முழுவதும் குட்கா, கூல்லிப் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் விற்பனையை தடை செய்வது குறித்தும் மத்திய சுகாதாரத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை ஒத்திவைத்தது.